வண்டி சரியான சம்பவம் பண்ணிட்டுங்க. ஹீட் ஆகி தானாக ஆஃப் ஆகிடுது. இது வேற ஏதோ ஹில் ஸ்டேஷன் கிடையாதுங்க, இதுதான் ஏலகிரி. இங்கே ரோட பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக பைக்கு ட்ராட்டில் ஆகுது. வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்க சதீஷ். நம்ம சேனல் பேரு டிராவலிங் வித் சதீஷ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா பாண்டியிலேருந்து ஏலகிரி போக போறோம். இதை வந்து நம்ம ஒரு மோட்டோ விளாக நீ ஷூட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். வணக்கம் மக்களே, நான் தாங்க உங்க சதீஷ். டிராவலிங் வித் சதீஷ் சேனலில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஏலகிரி போகிறோங்க. அதாவது சீ பீச்லேருந்து ஹில் பீச் போகிறோம். இது தோராயமாக வந்து ஒரு 255 கிலோமீட்டர்னு காட்டுதுங்க பாண்டியிலேருந்து. நம்ம வந்து இதை எவ்வளோ நேரம் போகிறோம், எப்படி போகிறோம், போகிறப்ப என்னென்னலாம் கவர் பண்ணுறோம் எல்லாத்தையுமே வந்து இந்த மோட்டோ விளாகில் பார்க்கலாம். கரெக்டாக மணி வந்து இப்போ 7:15 ஆகுதுங்க. 7:15க்கு பாண்டியிலேருந்து கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து என் ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு டைரெக்டாக திண்டிவனம் போயிட்டு டீ பிரேக் எடுக்கிறோங்க. வாழ்க்கையில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா டீ தாங்க. டீ இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முதல்ல போயிட்டு டீ பிரேக் எடுக்கிறோங்க. எப்பயுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் கிளம்புவோம். ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப குளிருதுங்க. அப்படின்னா சொல்லணும்னா ரொம்ப குளிர் இருக்கிறதுனால ஒரு மார்னிங் வந்து ஒரு 7 மணி மேலே கிளம்பலாம். ஓரளவு வெயில் வந்துடும். ஹில் ஸ்டேஷன் தானே போகிறோம், அங்கே போய் பார்த்துக்கலாம் கிளைமேட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மைண்ட் செட்டில் போகிறோம். நம்மளோட பிளான் இது தாங்க. அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கலாம். க்ரூஸ் பண்ணவே ஜாலியாக இருக்குங்க இந்த ரோட்டில். ஐசிசி பைக்கு இது வந்து பல்சர் N250 250 சிசி பைக்கு. க்ரூஸ் பண்ணுறதுக்கு செமையாகவே இருக்குங்க. ஹெல்மெட் போட்டு நல்லா க்ரூஸ் பண்ணக்குள்ளே பைக் அப்படியே பைக்கு போகுதா இல்லை மிதக்குதான்னு தெரியல, அந்தளவுக்கு செமையாக இருக்குது. நான் பேசுகிறது எந்தளவு ஆடியபிளாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ தான் இந்த ஹெல்மெட்டு புதுசுங்க. நம்ம பழைய ஹெல்மெட்டில் மோட்டோ விளாக் செட்டப் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் ஆனால் இது புது ஹெல்மெட்டுன்றதுனால உக்காஞ்சி மனதமாக பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் டேப் போட்டு ஒட்டி அப்படி இப்படின்ட்டு. ஸோ ஆடியோ எந்தளவு கேட்குதுன்னு தெரியல. வேறு எங்கன்னா போயிட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மைக்கும் புதுசு, போயா மைக் இது. மைக்கும் புதுசு, ஹெல்மெட்டும் புதுசு, நம்ம மட்டும்தான் பழசு. அதேமாதிரி சேனலும் புதுசு. நம்ம இவ்வளோ நாளாக சதீஷ் வ்ளாக்ஸில் வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் சதீஷ் வ்ளாக்ஸில் வீடியோ வராது. ட்ராவலிங் வித் சதீஷ் அந்த சேனலில் மட்டும்தாங்க வீடியோ வருமே. மக்களே, பாண்டி பைபாஸை ரீச் பண்ணிட்டோங்க. அதாவது ஈஸியாக ரோடுக்கு வந்துட்டோம். ஐ திங்க் ஆங்கிள் இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இம்மா நேரம் கொஞ்சம் டவுன் வச்சில் இருந்தது. செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க இந்த ரைடு. எனக்கு ஆக்சுவலாக 2 வீக்ஸ் முன்னாடியே இந்த ரைடை நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கிளைமேட்டு அந்த ஒரு மழைங்க, போன வாரம்லாம் செம்ம மழை. அந்த ஒரு காரணத்தினால எங்களால் வந்து இந்த ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஐ மீன் ஸ்டார்ட்டே பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சாலும் ஏதோ ஒரு தடங்கள் வந்து போயிட்டே இருந்துச்சு. இப்போயுமே வீட்டில் நிறைய சம்பவம் தான் பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாங்க. ஹாப்பியாக போயிட்டு வரணும், சேஃபாக போயிட்டு வரணும். நம்ம எந்த ஒரு ரைடு போனாலும் ஹெல்மெட் போட்டுன்னு போகணுங்க, அதுதான் மெயினே. ஸோ இது மாதிரி நிறைய ட்ராவல் கண்டென்ட்டு நம்ம சேனலில் வருங்க. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் பண்ணணும். அப்படி பண்ணாலே போதும். நான் பண்ணுற ட்ராவல் வீடியோ நீங்கள் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புதுசாக ஒரு அனுபவம் கிடைக்கும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணக்குள்ள. ஸோ மறக்காமல் நீங்கள் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாங்க. ஐஜி சிக்னல் வந்தாச்சுங்க. இன்னும் வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடல. பெட்ரோல் போடணும், டயர் ப்ரெஷர் செக் பண்ணணும். இதிலே வளைஞ்சிக்கலாமா? ஆமாம், இதிலே வளைஞ்சிக்கலாம். அதுதான் பெட்டர் ஆப்ஷன். வீடின் சைடு தான் இருக்குது. வண்டியை ரோட்டில் பண்ணக்குள்ளே ஒரு டைமும் செம ஃபீலுங்க. மார்னிங் காட்டால் மணி 7:15 தான் ஆகுது. அதுக்குள்ளே பாருங்களேன் எந்த அளவு வந்து க்ரௌடாக இருக்குன்ட்டு. பாண்டி ஃபீல் தாங்க, தனி ஃபீலுங்க. மார்னிங் 7 மணிக்கெலாம் பஸ்ஸெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்தளவு வந்து இப்போ பாண்டி ரொம்ப பிஸி ஆகிட்டே போகுது. வண்டி 250 சிசின்றதுனால பறக்குதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ட்ராவல் எல்லாமே லோ சிசி ஸ்ப்ளெண்டரில் தான் பண்ணியிருக்கோம் 100 சிசியில். அது அந்த வண்டி நான் சொல்ல மாட்டேன். என்ன தான் இருந்தாலும்
அது கம்ஃபர்டபுளே வேறு, அந்த கம்ஃபர்டபுளே இதில் வராது. ஸோ இருந்தாலுமே இது ஸ்பீடு, இந்த பிக்கப்புன்னக்குள்ளே எல்லாமே செம்மையாக இருக்குங்க. மக்களே இப்போ தான் வந்து பெட்ரோல் போட்டோங்க. டேங்க்கு ஃபுல் பண்ணியாச்சு. 1200க்கு பிடிச்சிது ஃபுல் டேங்குக்கு. பல்சர் 250 தான் கிளம்புறோம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:10 நிமிஷம் இருக்குது. 10 மினிட்ஸ் இதுக்கு கரெக்டாக. இப்போ நம்ம வந்து பாண்டியில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு டேரெக்டாக திண்டிவனம் போய்ட்டு ஒரு சாய் பிரேக் போடணும். பாண்டியிலேருந்து ஏலகிரி நோக்கி ஒரு பயணம். என்னோட கோர் ஆகிடுது இன்றைக்கி யாருன்னா நம்ம தினேஷ் தாங்க. செம்ம வைப்பாக ஏதோ ஃபாரினர் மாதிரி இருக்கிறாரே, இவர் தான் நம்ம தினேஷ். ஃபன் பண்ணுறோம். ஓகேங்க, டேங்க்கு ஃபுல் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் செட்டுங்க. திண்டிவனம் பைபாஸில் தான் இருக்கும். கிளம்புறோம். போலாமாடா? ஃபயர் வேணா என் பேக்கில் இது இருக்கும், க்ளவுஸ் இருக்குது, ரைடிங் க்ளவுஸ் வேணா எடுத்து போட்டுக்கோ. ஆ ஓகே. நல்ல ஒரு காலை ஒரு மார்னிங் ப்ரீஸில் கிளம்புறவங்க. சி ப்ரீஸ் டு ஹில் ப்ரீஸ், இதுதான் இன்றைக்கி நம்மளோட விளாக். நம்ம ஏன் ரைடு போகிறோன்னா, நம்ம ரைடு போகிற காரணம் என்னன்னா, வேலைக்கு போகிறோம், ப்ரெஷர் ஆகிறோம். வாரத்தில் 7 நாள் நல்லா ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கும். வாழ்க்கை இப்படியே நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த ஒரு இதை உடைக்கணும். அதாவது வாரத்தில் 1 நாள் இருந்தால் கூட அது நமக்காக வாழணுங்க. அதுதான் என்னோடய மைண்ட் செட்டு. வாழ்ந்தால் ராஜாவாக தான் வாழணும் அப்படின்ற என்னோட ஒரு மோட்டோவில். அதனால தான் இந்த ஒரு மோட்டோ விளாக். எப்படி பயங்கரமாக இருந்துச்சுங்களா? அதுதாங்க மக்களே. வாரத்தில் 6 நாள் வேலை செய்கிறோம் கஷ்டப்பட்டு, 1 நாள் நமக்காக வாழணும். அதுதாங்க இது. அதுக்காக தாங்க மோட்டோ விளாகிங்கே நாங்கள் பண்ணுறோமே. ஏதோ சின்ன ரைடோ, 250 கிலோமீட்டர் ரைடோ, 100 கிலோமீட்டர் ரைடோ, 50 கிலோமீட்டர் ரைடோ, 1000 கிலோமீட்டர் ரைடோ, அது மேட்ரு கிடையாது. ரைடு போகணும், அதுதான். ரைடு போகிறப்ப எங்களையே மறந்து ரொம்ப சந்தோஷமாகிடுவோங்க. அதுக்காக தான் போதுமே. அதுவும் ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் சொல்லவே தேவையில்லை. எனக்கு எப்படின்னா, 6 நாள் வேலைக்கு போனாலும் அந்த 1 நாள் வந்து ஜாலியாக ரைட் பண்ணணும் தான் என்னோடய மைண்ட் செட்டு. எனக்கு அப்படி தான் தோணும். என் கூட பசங்களும் மோஸ்ட்லி எல்லாம் அப்படி தான் போனாங்க. ரைடு தாங்க முக்கியம். ரைட் ஃபார் லவ்ங்க. அதே மாதிரி இந்த பைக்கை குறை சொல்லக்கூடாதுங்க. சாதாரணமாலே அசால்ட்டாக 100 போகுது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுமே கொடுக்கும், நல்ல மைலேஜுமே கொடுக்கும் இந்த பைக்குங்க. அதுக்காகவே எப்பயுமே எங்கள் அண்ணன்கிட்ட இந்த பைக்கை கேட்டு வாங்கி நான் கிளம்பிடுவேன். நார்மலாக 100cc பைக் ஓட்டுற எனக்கு இந்த மாதிரி ஒரு 250cc பைக் கையில் கிடைக்கிறப்ப என்ன நடக்கும்னு இனிமே பார்ப்பீங்க. வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்களாங்க இந்த ரோடு. இந்த ஒரு சிட்டி டு கிராமத்துக்கு போகிற இந்த ரோடு, கனெக்டிங் ரோடு வேறு லெவலில் இருக்குங்க இது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா இந்த ரோடு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ரோடு. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எப்போல்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கணும் அப்போ கிளம்பி இந்த ரோட்டுக்கு வந்துடுவேன். இந்த ரோட்டில் போகிறப்போ ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. அதுக்காகவே இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களே, இது ரோடா இல்லை சொர்க்கமாக தெரியலங்க. அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க. ஒரு சின்ன பேட்ச் கூட இல்லைங்க ரோட்டில். ஸ்மூத்தாக போகுது. க்ரூஸ் பண்ண அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க மக்களே. திண்டிவனம் பைபாஸும் பைபாஸ் தாங்க. வேறு லெவலுங்க, வேறு லெவலுங்க மக்களே. ஏங்க பாண்டிச்சேரி வாங்கன்ற மாதிரி இருக்குது இந்த ரோடு வர கவில. மோட்டோ
விளாகிங் பார்க்குற எவ்வளோ பேர் இருக்கீங்க, மோட்டோ விளாகிங் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க, ட்ராவல் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க, எல்லாருமே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு ஒரு ஆவான ஃபீல் கிடைக்கும். மோட்டோ விளாகிங்னா எப்படி இருக்கும், ட்ராவல்னால் எப்படி இருக்கும், எந்தளவு ஜாலியாக இருக்கலாம், எந்தளவு பட்ஜெட்டில் போயிட்டு வரலாம். நம்ம ட்ராவல் எல்லாமே பட்ஜெட்டில் போயிட்டு வர மாதிரி தாங்க இருக்கும். எதுவுமே வந்து ஹை காஸ்ட் இருக்காது, பட்ஜெட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். யாருன்னா இந்த போலீஸ் தாங்க. இன்றைக்கி எத்தனை பேர்கிட்ட ஃபைன் கட்ட போதுன்னு தெரியல, எத்தனை போலீஸ்கிட்ட மாட்ட போதுன்னு தெரியல. நம்ம நேரம் செக் போஸ்ட்டில் யாருமே இல்லை, மஜா யாருமே இல்லை. இங்கே தான் ஆக்சுவலாக வந்து லிக்கருக்கு வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம ஃபீல்டில் நம்ம சொல்லி அனுப்பத்துக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லுவோம், சார் எதுவுமே அது பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் யாருமே எதுவுமே பிடிக்கல. இப்போ சரக்கு நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம்னு எடுத்து போனால் கூட மாட்ட மாட்டீங்க. அதுக்கு நீ எடுத்துன்னு போகாதீங்க, மாட்டினா பெரிய கேஸ் ஆகிடும். நிறையா சரக்கு எடுத்து போயிட்டு கம்மியாக எடுத்துன்னு போங்க, ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுங்க, அவ்வளோதாங்க நம்ம சொல்ல முடியும். ஸோ எதில் விட்டோம் அதுதாங்க. நம்ம சேனலுக்கு வந்து இந்த மோட்டோ விளாகிங் சைட்லேருந்தோ ட்ராவலிங் சைட்லேருந்தோ இதெல்லாம் பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய வீடியோ நான் மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா இருக்கும். நிறைய மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ரெக்டிஃபை பண்ணி நம்ம வேறு லெவல் கண்டென்ட் கொடுக்கலாங்க. அதுதாங்க என் ஆசை. நெக்ஸ்ட்டு 2027 1 lakh சப்ஸ்கிரைபர் தான் தூக்குறோம். 1 lakh சப்ஸ்கிரைபர் தாங்க என்னோட ட்ரீம். பார்த்துக்கலாங்க. திண்டிவனம் ரீச் ஆகிட்டோம் மக்களே. ஒரு 1/2 hourலேயே ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஸ்பீடு க்ரூஸ் பண்ணிக்கினே வந்துன்னு சொல்லலாம். திண்டிவனம்னாலே நமக்கு நிறையா நாஸ்டாலஜிக் மெமரிஸ் இருக்குங்க. எப்படின்னா பாண்டியில் ட்ரெயினை விட்டு திருப்பதி போவோம். அப்போலாம் பாண்டியில் ட்ரெயினை விட்டு வந்து திண்டிவனத்தில் ஏறுறது, திண்டிவனம் மார்க்கெட்டு, திண்டிவனம் இப்போ பார்க்க போகிற டிராஃபிக்கு, இதெல்லாம் நமக்கு நிறைய மெமரிஸ். சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு இடத்த பார்க்கறதுனால இந்த இடம் நம்ம ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னே சொல்லலாம் மக்களே. அந்த மாதிரியான ஒரு இடம் அது. இடமே ரொம்ப ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும். மார்னிங் தான் ஆகுது, 8 மணி தான் ஆகுது. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறப்ப பாருங்கள் எந்த அளவு ஒரு டிராஃபிக்கு, எந்த அளவு மக்கள் வந்து காலையிலே வேலை செய்கிறாங்க, எந்த அளவு ஆக்டிவாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்த திண்டிவனத்தில் நல்லாவே பார்க்கலாம். மற்ற ஊர்லேயும் பார்க்கலாம். இது வந்து நாங்கள் ரெகுலராக பார்க்குறது க்ளோஸ் டு ஹார்ட், அதான் சொல்கிறாங்க மக்களே. இந்த பாலம் என்ன கான்செப்ட் தான் தெரியல, எப்போ வந்தாலும் தூக்கி போடுது ஸ்ப்ரிங்கு மாதிரி. ஜிஜிக் 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 ஜிஜிக்னு ஏதோ குதிரை ஓட்டுற மாதிரி இது. ரைடு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 1 hour ஆகுதுங்க. திண்டிவனம் தாண்டி ஒரு டீ பிரேக் எடுக்கலாம். டீ ஷாப்பில் வந்து நிறுத்தியிருக்கோம். இனிமேல் டீ தான் நம்ம நிறுத்தியங்க. ஏன்னா ஒரு டீயில் 1 லட்சம் எமோஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இப்போ டீ சாப்பிட்லான்னு வந்துருக்கோம். டீ சாப்பிட்டோம்னா அதனால் ரைடே பண்ண முடியாது. 25 பிஸ்கெட்டு அதான் சொல்கிறான். 20 ரூபா இல்லை தெரியல, செவ்வாய்ப்பழவா அதில் 22 தான் போட்டு இருந்தது. பர்ஃபெக்ட்ரா. மக்களே ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்அப்பும் ஆயாச்சு, ரெடியும் ஆயாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் டீ பிஸ்கெட்டு தாங்க. நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் திரும்பியுமே. ஆக்சுவலாக ரோடுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த ஸ்மூத்தான டைமில் நம்ம ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணால் ஸ்மூத்தாக இருக்குங்க எல்லாமே. மறக்காமல் நியூ ரைடர்ஸ் பிகினர்ஸ்லாம் வந்து ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் போட்டால் சைடு மிரர் மஸ்ட்டுங்க. நம்மக்கிட்ட இல்லை இந்த வண்டியில். உங்கள் வண்டியில் மோஸ்ட்லி ஹெல்மெட்டு போட்டிங்கன்னா சைடு மிரர் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா அதுதான் சேஃப். ஏன்னா திரும்ப பார்க்க முடியாது. ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் அதெல்லாம் ரொம்ப ஒரு மெயினான தேவை அதெல்லாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடுங்க. அழகாக இது. ஆனால் பைக் ஓட்டுற மாதிரியே இல்லைங்க, ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆட்டி ஓட்டுறது ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு போடுற மாதிரியே இருக்குங்க. ஜாலியாக இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம திண்டிவனம் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து செஞ்சு வந்து ஒரு எவ்வளோ கிலோமீட்டருன்னு தெரியல, ஒரு 30 kilometers வரும். இன்னும் நம்ம ஒரு 1/2 hourல செஞ்சு தாண்டிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு டிராஃபிக்லாம் இல்லாமல் ஒரு நீட்டாக போயிடலாம் ஏலகிரிக்கு. ஸோ அதுதான் நானும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போங்க எந்த அளவு எப்படி போக முடியுதுன்னு பார்த்துக்கலாம். செஞ்சு 22 kilometerங்க. 1/2 hourக்குள்ளே இல்லை 20 minutes போயிடலாம். எப்பயுமே ஒன்று தாங்க, ட்ராவல் பண்ணுறப்ப நல்லா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. இல்லைனா உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும். அதே மாதிரி வெளி தண்ணியை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இல்லை பாட்டில் பிஸ்லரி வாட்டர் அந்த மாதிரி பியூரிஃபை வாட்டர் கூட வாங்கி குடிங்க. ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. இப்போ ஏன்னா என்ன மாதிரி பாடிக்கு வந்து வெளி தண்ணி ஒத்துக்காது. ஐ மீன் அந்த டேப் வாட்டர் அதெல்லாம் ஒத்துக்காது. உடனே சளி பிடிச்சி ஃபீவர் ஆகிடும். ஸோ அது மாதிரி இருக்கிற பட்சத்தில்
அவுட் சைடு இருக்கிற தண்ணியை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சாப்பிட்டுக்கினே ஜாலியாக போங்க. ஏன்னா ரைடுக்கு நம்ம வரதே சாப்பிட சாப்பிட்டு என்ஜாய் பண்ண தான். வயிட்டை கற்று பற்றி அப்படி ஒன்று ரைடுக்கு பண்ணி கஷ்டப்படணும்னு இல்லை. ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுதாங்க மேட்ரே. ரைட் சைடில் ஏரி, லெஃப்ட் சைடில் மழை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. நடுவில் ரோடு ஃபீல் குட்டாகவே இருக்குங்க. ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு வியூவு, இது மாதிரி ஒரு ரைடு தான் எனக்கு பிடிக்குமே. என்ன தான் சிட்டி சைடில் ஓட்டக்குள்ளே ஜாலியாக இருந்தாலும் ரோடெலாம் நல்லா சூப்பராக இருந்து ஸ்மூத்தாக இருந்து நம்ம ட்ராவல் பண்ணாலுமே 2 சைடு மரம் நடுவில் பைக் ட்ராவல் பண்ணுறது வேறு தனி ஒரு ஃபீலுங்க. இதுக்காக தான் ரைடே வரோமே. ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ரைடே மோஸ்ட்லி வரோம். மஜாவாக இருக்குங்க. இந்த எப்படி தான் இந்த இடத்துல இந்த ஒரு மலை இந்த ஒரு ஷேப்பில் இருக்குன்னே தெரியல. ஃபுல்லாகவே கல்லால் ஆகிருக்கு. ஐடியா இல்லை, உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அது எப்படி ரெடியாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இங்கெல்லாம் செம்மையாகுதுங்க. அந்த ஒரு கிராமத்து வைப்பு இங்கே நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க. நம்ம ஊரில் இது மாதிரி இருக்காது, இருக்கும் ஒரு சில இடம் இருக்குது இது மாதிரி. ஆனால் இங்கே அந்த ஒரு இது இருக்குங்க, அந்த அடித்தளம் இருக்குது, அப்படியே நல்லாவே ஃபீல் ஆகுது. இதோ வந்து ராஜா கோட்டை தெரிய ஆரம்பிச்சிட்டு, ராஜா கோட்டை, ராணி கோட்டைகள் கிட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்க. செஞ்சினாலே நமக்கு ஞாபகம் வந்து கோட்டை தாங்க. இங்கே வந்து ராஜா கோட்டை, ராணி கோட்டை, நிறைய ஹெரிட்டேஜ் சைட் இருக்குங்க. இங்கே நம்ம தனியாக ஒரு நாள் வந்து வீடியோ எடுப்போங்க. ஆக்சுவலாக எனக்கு ராஜா கோட்டை ஏறி இருக்கேன், ஆனால் இந்த ராணி கோட்டை ஏறினது இல்லை. ராணி கோட்டை ஏறணும்னு ஆசை தான். எப்படி சொல்கிறதுனா, இங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க நினச்சி பாருங்க. ராஜா ராணிகள் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, சோல்ஜர்ஸ் இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி இடமே ஒரு போர்க்களமாக இருந்திருக்கலாம், இல்லை வணிகம் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த இடத்த வச்சுருந்துருக்கலாம். வணிகம் மீன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒரு போர் நடந்துச்சுன்னா போர் படை, அந்த அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்டு, அதே மாதிரி இந்த மண்ணில் இருக்க வீரம் எல்லாம் சொல்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குங்க இந்த ஏரியாவில். நம்மளாம் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடச்சின்னா அழகாக பின்னாடி போய் எல்லாத்தையும் பார்த்தா செமையாக இருக்கும். இங்கே இப்போ இது சிட்டியாக இருக்குது. இது ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த மாதிரி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும், இல்லை ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும். ஸோ இது மாதிரிலாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அதனால் இந்த மாதிரி நிறைய ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு வந்தோன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ பார்ப்போம், அப்கமிங் ட்ராவலில் நிறைய இடத்துக்கு இந்த மாதிரி போகலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அது மாதிரி நீங்களும் பார்த்து ரசிக்கணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களாலே நான் போகிற இடத்துக்கு உங்களால் போகவும் முடியும். செஞ்சி ரீச் ஆகிட்டோம் மக்களே. இதுதான் செஞ்சி பஸ் ஸ்டாண்டு. உள்ளே போனோம். கிண்டர் ஜாய் பாப்பா கீழே போட்டுது. பாருங்க மக்களே, போலீஸ். நமக்கு தான் போலீஸே ஆகாது. மடக்கி ஃபைன் போடுவாங்க. அது பைக் கேஸை பார்த்தாலே கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. ஸோ அதனால் போலீஸ்கிட்ட கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும், சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த திருவி காட்டிக்கின்னு முறுக்கி காட்டிக்கின்னு எல்லாம் போகக்கூடாது. ஃபோட்டோ எடுத்து ஃபைன் போட்டுருவாங்க வயலேஷன் பண்ணுறோன்ட்டு. இதை பாருங்கள், எதுவுமே இண்டிகேட்டர்லாம் போடத்தில் அப்படியே விளையாட்டு தான். நம்ம பசங்க தாங்க. இதை பார்த்தீங்களா, இதுதான் ராணி கோட்டை. ராணி இவ்வளோ மலைக்கு மேலே இருந்துக்குறாங்க. நல்லா இருக்குது பாருங்க. இங்கே ஏரி, இங்கே மேலே கோட்டை, இங்கே ராஜா கோட்டை, இங்கே ஏரி, அது மந்திரி கோட்டைன்னுவாங்க. நல்ல ஒரு வைப்பாகவே இருக்குது இந்த ஏரியா. இப்போ வந்து ஒரு காட் ரோட் மாதிரி வருங்க, ஃபாரஸ்ட் ரோடு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க. ஒரு மாதிரி அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வருங்களா, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது சினிமேட்டிக்கில் காட்டுறேன், செம்மையாக இருக்கும் பாருங்கள். லாஸ்ட் டைம் நான் திருவண்ணாமலை தீபத்துக்கு வந்துருப்பேங்க. இந்த விளாக் போட்டுருப்பேன், பார்க்கலாம் போய் பாருங்கள்.
இந்த சைடெல்லாம் செம்ம மழைங்க. இந்த மலையே எதுவுமே தெரியலங்க. அந்தளவு வந்து மிஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருந்தது மலையை. அந்த வீடியோ நான் பின் பண்ணுறேன், அதை பாருங்க. செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ. திருவண்ணாமலை தீபம் வீடியோ. அப்போ வந்து அதோடக்கு இப்போ வந்ததோடக்கு செம்ம வித்தியாசங்க. அப்போ சுற்றி கித்தி எந்த மழையும் தெரியல, செம்ம மழை பெஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்குது. இதுதான் ராஜா கோட்டை. அது பின்னாடி வந்து ராணிக்கோட்டை. திருவண்ணாமலைக்கு ஒன்று 38 கிலோமீட்டர் இருக்குது. பெங்களூருக்கு 243 கிலோமீட்டர் இருக்குது. சூப்பர். இந்த பாருங்க, அந்த ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே நிறைய குரங்கு இருக்குங்க. அனிமல்ஸ் ஏரியா. இங்கேருந்து தான் நம்ம வீட்டாண்டெலாம் குரங்கு வருதுன்னு சொல்லி எனக்கு ஒரு இது அது ஷோராக தெரில. மேபி வாய்ப்புகளும் இருக்குது. அது ஸ்டார்ட் ஆகிடுதுங்க அந்த ஃபாரஸ்ட் ரோடு. My dad's make it hurt. நமக்கு இப்போ சின்ன ரேஸுங்க, ட்ராக் ரேஸ். ஜெயிச்சது யாரு? எப்போதுமே நம்ம எம்ஜிஆர். நம்ம தான் ஜெயித்தோம். கிட்ட கூட வர முடியல காரால். நம்ம கிட்ட கூட வர முடியாதுங்க. ஆஹா, ரைடுன்னு வந்துட்டா எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ரேஸுன்னு வந்துட்டாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் தான் பின்னாடி ஒருத்தவன் அந்த பயத்தில் உட்காந்துட்டு வரான்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. பயத்தை காட்டணுங்க. அப்போ பயணம் என்னன்னு காட்டணும். நம்மகிட்ட ரேஸ் போட முடியுமா? அது 4 வீலு, இது 2 வீலு. 2 தான் கெத்து. ஆனால் இந்த சைடு இப்போ நிறைய பெட்ரோல் பங்க் வந்துட்டுங்க. பிரச்சனையே இல்லை. ஒரு காலத்துலலாம் பெட்ரோல் பங்கே இருக்காது. இப்போ நிறைய பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்லைங்க. பெட்ரோல் இஷ்யூலாம் இங்கே கிடையாதுங்க. இதான் ஒன்று, பாண்டிச்சேரியை விட 10 ரூபாய் அதிகமாக இருக்கும். பாண்டிச்சேரியில் 96 ரூபா, இங்கே 104 ரூபாவோ என்னமோ சம்திங் இருக்கும். டீசலுமே சேம் அதே தான். ஐயோ, ராஜா வராண்டா. ஆல்மோஸ்ட் திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டேங்க. மழை தெரியுது, என் கண்ணுக்கு தெரியுது. இவ்வளோ நேரத்தில் இப்போ தான் தெரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தீபம் நேற்றோட லாஸ்ட்டு நாளுங்க. தீபம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் திருவண்ணாமலை நேற்று ஒரு மீமில் பார்த்தேன், பழைய நிலைக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டிராஃபிக்கு க்ரௌடில் எதுவும் இல்லாமல். ஸோ இங்கே திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கோயில்கிட்ட போயிட்டு அப்படியே வெளிலேருந்து சாமி கும்பிட்டு அங்கே எங்கன்னா ஒரு வெஜ்ஜு ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புணுங்க. ஆக்சுவலாக இந்த ரயிலில் என்ன காம்ப்ளிகேட்டடாக அதுக்கான செப்பல் போடல, மண் அடிக்குது காலில். அது ஒரு பெயின். இது வந்து வெளிலலாம் ரைடு வந்து நான் எப்பயுமே நான்வெஜ் தான் மோஸ்ட்லி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி நான்வெஜ் தான் பிடிக்கும். ஆனால் இந்த ஒரு 48 டேஸ் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் உடம்பு ஒரு மாதிரி வீக்கான மாதிரி ஆயிடுது. இந்த வாரம் கோயிலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து நான்வெஜ் பூந்து விளாட வேண்டியதான். மழை போட்டு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோயில் மேலே மலை மேலே ஏறணும்னு எனக்கு ஆசைங்க. அளவோடு இருந்தால் ஒரு டைம் ஏறி பார்க்கணும். அதுவுமே வந்து ஒரு கனவு தான். ஏறணும், போயிட்டு வரணும் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கான டைம் கிடச்சிருந்தால் கண்டிப்பாக அதுவுமே நடக்கும். நம்மளாக பிளான் பண்ண தேவையில்ல. இந்த மலை மேலே ஏறி அந்த உச்சிக்கு போகணுன்னு தான் ஆசை. போகலாம். மக்களே, வீடியோவோட லென்த்து பெருசான காரணத்தினால பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க.